ஆளும் திமுக செய்கிற சதி இப்படி நாளிலிருந்து ரெக்க கட்டி பரப்போகுது. நாளைக்கு கூட இல்லை, இன்னைக்கு சாயங்காலமே இந்த செய்திகள் ரெக்க கட்டி பறக்கும். ஏன்னா சேலம் போலீஸ் செய்த தவறு என்ன தெரியுங்களா? இப்போது அவருக்கு தடைன்னு சொல்லி கொடுக்கல, அவங்க மறுத்த அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் 4 வாரங்களுக்கு முன்பாகவே அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு 5வது பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. இது ஒன்று தான் விஜய் கட்சிக்கு ப்ளஸ். இப்போ எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறதா தகவல். அது மட்டும் காரணம் இல்லை, இவங்க விஜய் தரப்பில் விசாரிக்கும் போது சொல்கிற தகவல் 5 காரணங்களை சொல்லி எங்களுக்கு தடை விதித்து விட்டாங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன தேதி அதிக அளவில் போலீஸ் எங்ககிட்ட இல்லை. நீங்கள் கேட்டிருக்கிறது சேலத்தில் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறோம்னு கேட்டிருக்கீங்க. அன்னைக்கு முதல் நாள் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம். எனக்கு என்ன நகைச்சுவையாக பேசணும்னு தோணுது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நம்ம விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார், ஒரு 72 மணி நேரம் கழித்து. அதில் ஓப்பனிங், சிஎம் சார் என் கட்சிக்காரங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் சார், சிஎம் சார் இப்படி பேசினார்ல. அப்படித்தான் நகைச்சுவையாக மிஸ்டர் ஃபியூச்சர் சிஎம் விஜய் சார், அதை நான் இதுவாக சொல்ல, மிஸ்டர் ஃபியூச்சர் சிஎம் சார் விஜய் சார், உங்கள் கட்சிக்கு லெட்டர் போட கூட இல்லையா சார்? இந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் இந்த கட்சி இப்படி ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறது. கொடுமை.